ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி எடுத்த கேங்கர்ஸ் படத்துடைய ரிவ்யூ பார்த்துடலாம். கேங்கர்ஸ் படம் வந்து அவர் எப்பவுமே எடுக்கிற ஃபார்மேட் தான், கமர்ஷியல் அண்டு காமெடி மூவி தான், வேறு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டோரி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு ஒரு ஸ்டோரி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு ஸ்டோரி இருக்கும். இதை வந்து அவர் கொண்டு போன விதம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, நமக்கு போர் அடிக்காமல் ஓரளவு நல்லா போச்சு. அதுவும் இல்லாமல் அவர் அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. அந்த சின்ன ஏழையான ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஸ்கூல் பொண்ணுக்கிட்டேருந்து ஸ்டோரியை எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அது நல்லா இருந்துச்சு. என்னடா அது படம் ட்ரைலரை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு நமக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் செகண்ட் ஹாஃபில் இருக்கிற பார்ட்ஸ் தான் முக்கியமாக ட்ரைலரில் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு தோணுச்சு. சுந்தர் சியை பற்றி தெரியாதா உங்களுக்கு? அவர் அரைச்சமாகவே அரைச்சாலும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி அரைச்சிடுவார்ல, அந்த மாதிரி தான். கதை புதுசு பழசுன்னெலாம் இல்லைங்க, ஓரளவு காமெடியாக நல்லா இருக்குது பார்க்க, அவ்வளோதான். வடிவேலு காமெடி வந்து பெருசாக இல்லைங்க, பழைய மாதிரி இல்லை நம்ம வடிவேலு. அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் அவர் நடிப்புலேயே தெரியுது, பாடி லாங்குவேஜ்லேயே அவர் பழைய மாதிரி இல்லைன்ட்டு. வின்னர் படத்தெல்லாம் என்னமா காமெடி பண்ணியிருப்பார். வின்னர் படத்துலேயும் சுந்தர் சி ஹீரோவாக பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன், வேற மாதிரி இருந்திருக்கும்ல. சுந்தர் சி வந்து இந்த படம் வந்து பேய் படமாக வர வேண்டியதுங்க, ஆனால் இவர் வந்து நார்மலாக ஒரு கமர்ஷியல் காமெடியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும் வாணி போஜனுக்கு, எப்பா என்னடா இது பேய் படத்தில் சாகடிக்கிற மாரி அவன் மன்னிப்பு கேட்குறா, இவன் சாவடிக்கிறான், ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயின்னு இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பார்க்க நமக்கு அந்த டெத்து அவங்க கொலை பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு என்னடா அது பேய் படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. யார் யாருக்கெல்லாம் அந்த சீனில் இந்த மாதிரி என்னடா அது பேய் படத்துக்கு வைக்கிற மாதிரியான சீன்லாம் வச்சுருக்கான்னு தோணுச்சுன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து செத்துடும், அதுக்கு காரணமானவங்க வந்து ஹீரோ கொல்லுவான், அது பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கும். அப்படியே கதை போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல ஆரம்பித்து வேற எங்கேயோ போயிட்டு முடியும் கதை. ஃபைனலாக வந்து அவன் சொன்ன கதையும் பொய்ன்னிடுவாங்க, ஃப்ளாஷ்பேக்கும். லியோ படத்தில் விஜய்க்கு இவர் மன்சூர் அலிகான் சொன்ன ஸ்டோரி வந்து பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் படத்துலேயே சொல்லிடுறாரு, நான் சொன்ன ஃப்ளாஷ்பேக் போயிடான்ட்டு. அவ்வளோதான் மேட்ரு. வடிவேல் சார் கூட பகவதி சார் காமெடி பண்ணியிருப்பாருங்க, வேற லெவலில் இருக்கும். நல்லா முண்டக்கண்ணு வச்சுக்கின்னு இப்படி மாட்டி கொடுக்குறியாடான்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் வச்சிருப்பாரு வடிவேலுக்கு, செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சில காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. வடிவேலு பாடி லாங்குவேஜே கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பழையபடி இல்லை. ரொம்பலாம் எதிர்பார்க்காம காமனாக ஜாலியாக வந்தவங்க கூலாக ஒரு காமெடியான ஒரு கமர்ஷியலான படத்தை பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதாங்க. இதில் ஏஜ்லாம் ரொம்பவே இடிக்குதுங்க. ஹீரோவாக வந்து வேறு யாருன்னா பண்ணியிருக்கலாம், ஏன் விஷாலே கூட பண்ணியிருக்கலாம். இவர் சுந்தர் சியை போட்டது வந்து நமக்கு ரொம்ப ஏஜ்டான பர்சன் மாதிரி இருக்குது. ஹீரோவாக கட்டுறாங்க, ஃபைட்லாம் அதிகமாக இருக்குது, ஃபுல் ஆக்ஷன் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, லாஜிக்லாம் இடிக்கிற மாதிரி. லாஜிக் பார்க்கக்கூடாது தான், இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அந்த சிவாஜி படத்தில் ரஜினி அந்த ஏஜ் வந்து அதிகமாக வச்சுக்கின்னு அவர் ஃபைட் பறந்து போடுவார்ல, அந்த மாதிரிலாம் ஆக்ஷன் நிறையா இருக்கா, அதனால கொஞ்சம் யங் ஹீரோவாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தில் வந்து ஹீரோயினின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வாணி போஜனுக்கு மட்டும் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி கேத்ரின் தெரசா நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து சுந்தர் சிக்கு ஜோடியா என்ன ஏதுன்னு நமக்கு காட்டவே இல்லைங்க. அவங்க ஒரு ஐட்டம் சாங் ஒன்று ஆடியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அது லிரிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கணும். இதில் வந்து வில்லன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும், வில்லன் கேரக்டர் 2-3 பேராக இருப்பாங்களா, அதனால கொஞ்சம் பில்டப்பாக பயங்கரமாகவே போயிட்டு இருக்கும். வில்லனை வந்து மெயின் வில்லனை செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு காட்டுவாங்களே, அது வரைக்கும் மெயின் வில்லனை காட்ட மாட்டாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க 2 பேரை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. கலையரசன் மலையரசன் பேர் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ரைமிங்காக நல்லா வச்சுருந்தாங்க. தியேட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு நிறையா சொல்லுவாங்க, 100 கோடியோ ஏதோ மதிப்புள்ள, 100 கோடி 1000 கோடியோ தெரில, சம்திங் ஏதோ ஒன்று. அதை வந்து பணத்தை கொள்ளையடிக்கணுன்ட்டு வருவாங்க, அது அந்த தியேட்டர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த தியேட்டரில் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி, அது வேறு லெவலுங்க. அந்த தியேட்டருக்கு அவங்க வர டைமில் வந்து மதகஜராஜா படம் ஓடுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபைனல் டச் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பாம்பை வச்சு. சுந்தர் சி வந்து எப்படி தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரில, அவர் விஷால்கிட்ட கேட்டு பண்ணுறாரா இல்லை அவரே பண்ணுறாரா தெரில. ஆனால் ஃபன் பண்ணுறாரு சுந்தர் சி நல்லா, இந்த வயசுலேயும் பங்கம் பண்ணிட்டு இருக்காரு.
படம் வந்து ஆக்ஷன் படம் எடுக்கிறது பெருசு இல்லை, காமெடி படமாக எடுத்து அது மக்கள் ரசிக்கணும் சிரிக்கணும் அதுதான் கஷ்டம்னு. அந்த மாதிரி நடிக்கிறது வந்து ஹீரோவாக பெரிய பில்டப் பண்ணிக்கணும் மாசாக ஃபைட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி காமெடி பண்ணுறது தான் பெரிய விஷயம் நடிப்புலையும் அப்படின்ற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதேமாரி தான் அவர் படம் எல்லாமே இருக்கும் காமெடியாக. இதுவும் அந்த லெவலுக்கு தான் இருக்குது, ஓரளவு மீடியமான படம். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான படம். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இது. எல்லாருமே போயிட்டு பார்த்து ஓரளவு 50-50 தான், காமெடி பாதி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் பாதி சிரிக்கலாம், பாதி இடம் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குது. கிளைமேக்ஸில் சுந்தர் சூரிய கேரக்டர் வந்து இந்த மணி ஹைஸ்டில் ப்ரொஃபஸர் இருப்பார்ல, லைக் தட் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த படத்துடைய ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல காமெடி படம் தான்.